வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:34. அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். இந்த வசனம் ஒரு பெண்மணி தன் சரீரத்திலே ஏற்பட்ட பிரச்சனை, தன் சரீரத்தின் வேதனை, ஸ்திரீகளுக்குண்டான மாதவிடாய் பிரச்சனை 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 12 வருட பிரச்சனை. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான வேதனைகள். இவளுடைய வேதனை தன் சரீரத்தில் உண்டாகிற இந்த வியாதி நிமித்தம் 12 வருட வேதனை. பாவத்தினாலே வேதனை, சாபத்தினாலே வேதனை, கட்டுகளினாலே வேதனை, நம்பிக்கை துரோகங்களினாலே வேதனை, நஷ்டங்களினாலே வேதனை. இப்படி பலவித வேதனைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேதனைக்குள்ளாக கடந்து போகிறார்கள். வெளியே அவங்கள பார்த்தா தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள ஏகமான வேதனைகளோடு மக்கள் இருக்கிறார்கள். இந்த பெண்மணி அப்படித்தான் 12 வருடமாய் வேதனையோடு இருந்தால். அவள் வேதனை ஒருவேளை அவங்க உறவினருக்கு தெரிந்திருக்கலாம், அல்லது அவளுடைய குடும்பத்திற்கு தெரிந்திருக்கலாம். எல்லோருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய பிரச்சனையும் இல்லை. சில பிரச்சனைகளை நாம யாரிடத்திலாவது சொல்லி நம்முடைய வேதனைகளை போக்கிக் கொள்ளலாம். சில போராட்டங்களுக்கு சில முடிவுகள் நமக்கு கிடைக்கும். யாருக்கிட்டையா சொல்லுவாங்க பாரு, யார்கிட்டயா சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்க மாதிரி தெரியுதுங்க, வேதனை கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி தெரியுதுங்க. சில நேரம் நீங்க யாருக்கிட்டையா நீங்க சில விஷயத்தை நீங்க சொல்லும்போது உங்கள் வேதனை குறையாது, வேதனை கூடும், வேதனை அதிகமாகும். தீர்வுகளை நாம் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம், ஆனால் தீர்வுகள் மனிதர்களிடத்தில் கிடைப்பதில்லை. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகள் மனிதனால் கொடுக்க முடியாது. எல்லா வேதனைகளையும் மனிதனால் தீர்த்து விட முடியாது. எவ்வளவுதான் உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும், எவ்வளவுதான் நெருக்கமான நட்பாக இருந்தாலும், அவங்களுடைய வயிற்று வலி நீங்க என்ன பண்ண முடியாது, வாங்கிக்க முடியாது. அந்த வயிற்று வலி யார் தான் அனுபவிக்கணும், அவர்கள் தான் அனுபவிச்சுக்கணும். அந்த வயிற்று வலியை வாங்கிட முடியுமா? வாங்கிட முடியாது. சில வேதனைகள் அப்படித்தான், நம்மால் என்ன பண்ண முடியாது, வாங்கிவிட முடியாது. சில வேதனைகள் நம்மால் தீர்த்து விடவும் முடியாது. எனக்கு அன்பானவர்களே, அப்படியாகத்தான் அந்த பெண்மணி 12 வருடமாக அவள் வேதனை நீங்காமல் அவள் அநேக வைத்தியர்களை போய் பார்த்தாள். அவளுடைய வேதனை நீங்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இவளுடைய வேதனை முத்தி போய் நம்பிக்கை அற்றவளாய் இருந்தாள். வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுடைய வேதனைகள் தீர்க்க முடியாதா, தீராதா என்கிற ஒரு வேதனையோடு கூட நீங்கள் கடந்து வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வேதனைகளை நீக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் மீறியது நிமித்தம் முதல் மீறுதல் யார் என்றால் ஏவாள். அது நிமித்தம்தான் ஸ்திரீகளுக்கு மாதவிடாய் தேவன் அனுமதித்தார் என்று சொல்லி எபிரேய சத்தியம் சொல்லுகிறது. அது நிமித்தம்தான் ஒவ்வொரு மாதமும் 28 தேதி முடியும் போது பெண்கள் நினைக்கும்படியாய் உண்டானது என்று சொல்லி எபிரேய சத்தியம் சொல்லுகிறது. அப்படின்னா பாவத்து நிமித்தமாக அதை தேவன் அனுமதித்தார் என்று சொல்லி எபிரேய சத்தியம் விளக்குகிறது. அப்படி பார்த்தோம்னா இந்த பெண்ணின் வாழ்க்கையில அவள் சரீரத்துல தினந்தோறும் கஷ்டப்பட்டாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அநேக வேதனைகளுக்கு காரணம் நம்முடைய பாவமும் மீறுதலும்
துணிகரமும் தான். நிறைய வேதனைகள் அப்படித்தான் சம்பாதிக்கிறோம். நிறைய வேதனைகளை அப்படித்தான் சம்பாதிக்கிறோம். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான வேதனையை சந்திக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் அமர்ந்து பாருங்க, கொஞ்சம் கவனித்து பாருங்க. தேவன் உங்க வாழ்க்கையில வேதனையை அனுமதிக்கவில்லை. நீங்கள் தான் அந்த வேதனையை பெற்றுக்கொண்டீர்கள். தேவன் உங்க வாழ்க்கையில வேதனையை அனுமதிக்கல. அவர் உங்களுக்கு கொண்டு வந்து திணிச்சு விடல. நாம தான் எடுத்து திணிச்சுக்கிட்டோம். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லவே என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் மூலமாய் மறைமுகமாய் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். 12 வருடம் அப்படின்னா எபிரே அடிப்படையில் யூத மாதங்கள் 12 மாதங்கள் அப்படின்னா நாள் முழுவதும் இருக்கிற வேதனையை, காலம் காலமா இருக்கிற வேதனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்க வந்தார். அல்லேலூயா. சாபத்தை நீக்க வந்தார். இதுதான் என்னுடைய பின்னணி சத்தியம். அவள் போய் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டாள். நான் இந்த வஸ்திரத்தை தொட்டுவிட்டால் நான் சுகமடைவேன் என்று விசுவாசித்தாள். இந்த வஸ்திர தொடுதல் என்பது, வஸ்திரம் அது இயேசு கிறிஸ்து போட்டிருந்த ஷால், அது அந்த வஸ்திர தொங்கல், அது அந்த ஷால். அந்த ஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஷாலை போட முடியாது. அந்த ஷால் வந்து வேத சத்தியத்திற்கு ஆதாரமா இருக்குது. என்றைக்கு ஒரு மனிதன் சத்தியத்தின்படி வாழ விரும்புகிறானோ, சத்தியத்தை தொட்டு விடுகிறானோ, அன்றைக்கே உன் வேதனை நீங்க ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. நீதிமானாய் வாழ வேண்டும், நீதி உள்ளவளாய், நீதி உள்ளவனாய், ஒழுக்கமுள்ளவளாய், ஒழுக்கமுள்ளவனாய் நீங்க எப்போ வாழ விரும்புறீங்களோ, சத்தியத்தை நீங்க தொட்டு விசுவாசத்தோட தொட்டு, நான் இனி சத்தியத்தின்படி தான் வாழ போகிறேன் என்று சொல்லும் பொழுது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த பெண்ணுடைய சூழ்நிலை, உதிரத்தின் ஊரல் எப்படி நின்று போனதோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனை நின்று போகும். அல்லேலூயா. அவள் தொட்டது வஸ்திர தொங்கல். நிற்பதோ அசைந்து கொண்டிருப்பதோ தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அவர் யாரு? கிருபை. அவர் போட்டிருந்த வஸ்திரம் என்ன? சத்தியம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில என்றைக்கு நீங்கள் சத்தியத்தின்படி வாழ விரும்புகிறீர்களோ, என்றைக்கு சத்தியத்தை தொட விரும்புகிறீர்களோ, அன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிருபை உங்கள் அருகிலே வந்து நிற்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கிருபையை நீங்கள் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கிருபை உங்கள் அருகிலே இருக்கிறது. அதை ருசிக்க வேண்டுமானாலும் சத்தியத்தில் தான் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அந்த பெண் 12 வருட பிரச்சனையிலிருந்து கர்த்தர் அந்த வேதனையை நீக்கி சுகமாக்கினார். அல்லேலூயா. ஒருவேளை சரீரத்தில் நீங்க வியாதியோடு இருக்கீங்களா, பலவீனமா இருக்கிறீங்களா, பிரச்சனையோடு இருக்கீங்களா, சரீரத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் இருக்குதா, யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சரீர வேதனைகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சரீரத்தில் வேதனையை கர்த்தர் நீக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பெண்மணி வெறும் சரீரத்தில் மட்டுமா வேதனை அனுபவிச்சிருப்பா? மனதளவிலும் வேதனை அனுபவித்திருப்பாள். மனதளவில் பயங்கரமான வேதனையோடு இருந்திருப்பா. ஒவ்வொரு டாக்டரை போய் பார்க்கும் போதெல்லாம் அவர் எப்படி தான் போய் பார்த்துருப்பா? கடவுள் மாதிரியே பார்த்துருப்பா. சொல்லுவாங்க, நாங்கள் கூட போனோங்க, சுகமாயிட்டோம் பாரு, எப்படி நல்லாயிட்டோம் பாரு அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இல்லை, டாக்டரை தேடுறவங்களுக்கு, சில வைத்தியத்துக்கு டாக்டரை தேடுறவங்களுக்கு தான் தெரியும்
அப்படிதானே? இந்த டாக்டர் கிட்ட போனா சுகம் அடைஞ்சிட மாட்டோமா? அந்த டாக்டர் கிட்ட போனா சுகமாயிட்ட மாட்டோமா? அதோ அங்க இருக்கிறாராம், ரொம்ப உள்ள இருக்கிறாராம், கிராமத்துக்குள்ள இருக்கிறாராம், ஆனா போயிட்டா எப்படியாவது அவரை பார்த்துட்டா சுகமாயிடும் அப்படின்னு நம்பிக்கையோட வர்றவங்க போறவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எத்தனையோ முறை அப்படிதான் போயிருப்பா. ஆனா ஒவ்வொரு முறையும் அவள் நம்பிக்கையோட தான் சாப்பிட்டா. அவளுடைய நம்பிக்கை ஒருபோதும் அவளுக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தாள். அவளுடைய சரீர வேதனையும் நீங்கிற்று, அவளுடைய மனவேதனையும் நீங்கிற்று. இந்த காலவேளையில் நீங்கள் எப்பேற்பட்ட வேதனையோடு வந்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன் வேதனையை நீக்குவேன். அல்லேலூயா. உன் வேதனையை நீக்கி உன்னை சுகமாயிருக்க பண்ணுவேன். கடன் பிரச்சனையில் பாரத்தில் வெளியெல்லாம் சொல்ல முடியாது. சில பாரங்கள், கடன் பாரத்தில் எத்தனை பேர் வேதனையோடு இருக்கிறாங்க? குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக எத்தனை பேர் வேதனையோடு இருக்கிறாங்க? வெளியே பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பரா தெரியும், ஆனா உள்ளே ஏகமான வேதனைகள், நஷ்டங்கள். நஷ்டத்தினால எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாத இருப்பாங்க. துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள். எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியுமா? சில வேதனைகளை சொல்ல முடியும். சில இழப்புகள் வெளியே சொல்ல முடியுமா? வேதனையோடு இருக்கிற மக்கள் எத்தனையோ மக்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வேதனையை நீக்குவார். அல்லேலூயா. உங்க வேதனையை நீக்குவார். வேதனை நீக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கூட சத்தியத்தை தொட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட சத்தியத்தின்படி வாழ விரும்ப வேண்டும். விசுவாசத்தோடு கூட தேவனோடு கூட நடக்க விரும்ப வேண்டும். அல்லேலூயா. அவளை எப்படி உன் வேதனை நீங்குன்னு சொன்னாரு? எப்படி நீங்க சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வேதனை நீங்க வேண்டுமே ஆனால், உங்கள் துக்கம் நீங்க வேண்டுமே ஆனால், அல்லேலூயா, நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை தேடுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட அவருடைய வார்த்தையின்படி வாழுங்கள். விசுவாசத்தோடு கூட அவரை கிட்டி சேர விரும்புங்கள். உங்கள் வேதனைகளை அவர் நீக்குவார். அல்லேலூயா. சிவப்பா இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா? வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? கார்ல போறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறானா? ஹாஸ்பிட்டலுக்கே போகாம வீட்டில் இருக்கவங்களாம் சுகமா இருக்கிறாங்களா? இல்லை. ஒவ்வொருவருடைய இருதய வேதனைகள் அநேகமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உன் வேதனையை நீக்குவார். இயேசு கிறிஸ்து உன் வேதனை நீக்குவார். அதற்கு அடிப்படை விசுவாசம். விசுவாசத்தோட கர்த்தருடைய வார்த்தையின்படி நடவுங்கள். அவருடைய வார்த்தை தொடும்படி விரும்புங்கள். அவரை தொடும்படி விரும்புங்கள். ஜெப நேரங்களை தேவனை தொடும்படி விரும்புங்கள். தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய நேரங்களில் நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு நாம தாங்க காரணம். யாரும் காரணம் கிடையாது. யாராவது காரணமா? நீங்கள் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஏகதேசமான பிரச்சனைகளுக்கு நாம தான் காரணமாக இருந்திருப்போம். வேற யாரும் காரணமாக இருந்திருக்க மாட்டாங்க. நாம தான் டிசிஷன் எடுக்கிறோம். நமக்கு முடிவுகளை எடுக்க தெரியலன்னா நாம தான் தப்பா சிக்கி சீரழிய வேண்டியிருக்கும். இன்னைக்கு பசங்க படிக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்களாம் அவங்க எடுக்க வேண்டிய கோர்ஸை கரெக்டாக எடுக்கலன்னா 10th +1 +2 10th முடிக்கும் போதே அவங்க டிசிஷன் எடுக்கணும், என்ன பண்ண போறோன்ட்டு. அவங்க என்ன பண்ணணும்? முடிவு எடுக்கணும். +2 முடிக்கும் போது அடுத்த முடிவு எடுக்கணும். அடுத்த முடிவு முதல் ஃபர்ஸ்ட் டிகிரி போகும்போது ஒரு விதமான ஒரு அடிப்படை தான் அது. ஒரு டிகிரி முடிச்சிட்டாவே என்ன இல்லை, டிகிரி முடிச்சிட்டேன் கிடையாது, அது பேசிக். ஆனா உங்க ரூட் என்ன ஆகுது? ரெடி ஆகுது. நீங்க அடுத்த டிகிரி எப்போ முடிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க நல்ல ஒரு நிலைக்கு போக முடியும். அல்லேலூயா. ஆனா எடுக்கிற முடிவை தப்பா எடுத்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஆசைகளுக்கு சில பசங்க ஊர் சுத்தம் 8வது காலை வச்ச உடனே இவனுங்களுக்கெல்லாம் என்ன, பசங்களுக்கெல்லாம் பண்ணாது. பெண் பிள்ளைங்க வீட்டில் முறைப்பாளுங்க. அது வரலையும் அந்த பிள்ளைங்க வேலை செய்யுங்க. வீட்டில் சொல்கிற வேலையெல்லாம் அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கும்.
அந்த 8வது மாறுப என்ன பண்ணாதுக்கு செய்ய மாட்டாளுங்க, செய்யவே மாட்டாளுங்க. வீட்டில் வேலை 1 2 தான் தப்பி தவறி செய்யும். ஆம்பளை பசங்களும் அது வரலையும் அம்மா அம்மான்னு சுற்றி வருவானுங்க. அதுக்கப்புறம் முறைப்பானுங்க, அம்மா பார்த்து கையை தூக்குவானுங்க. அம்மா வந்து ஏதோ வந்து வீட்டு வேலைக்காரி மாதிரி தெரிவா. அப்போ 8வது தாண்டும் போது வீட்டில் வேலைக்காரி மாதிரி தெரிவா. எல்லாத்துக்கும் அப்படிதான் தெரியும். ஆனா அப்பொழுது இந்த 8வது 13 வயசு 12 13 வயசுல தான் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுடைய வழி தவறும். அப்பதான் மாமா மச்சான்லாம் வருவான், மச்சிலாம் வருவா, லவ்வபிள் ஃப்ரெண்டுலாம் வருவா, எல்லாம் அப்பதான் வருவா. அந்த டைம் தான் வருவா. அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டா அதோட வாழ்க்கை மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மிஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்கலன்னா, கரெக்டான ட்ராக்ல போகலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணுவீங்க. வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே போகும். எத்தனை குடும்பங்கள் பார்த்துருக்கிறேன் நான், எத்தனை குடும்பம் பார்த்துருக்கிறேன், எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் கேள்விப்படுறோம், எத்தனை பிரச்சனைகளை போய் நான் நின்று இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நிறைய பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணமே ஒழிய தேவன் அல்லவே. அல்லேலூயா. தேவன் இல்லை. வாசிங்க பார்க்கலாம், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:37. எரேமியா 32:37. இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு திரும்ப வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். அல்லேலூயா. யாரு? இஸ்ரேல் மக்கள், தேவனுடைய ஜனங்கள். ஊர்ல இருக்கிறவெல்லாம் சொன்னா தேவனுடைய ஜனங்கள், இவர்களுக்கு பிரச்சனை வராது, இவர்கள் தேவன் இவர்களோடு கூட இருப்பார், அவர்கள் தேவன் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனா ஒரு கட்டத்தில் ஆண்டவர் யுத்தம் பண்ணவும் இல்லை, தன் ஜனங்களுக்காக நிக்கல. ஏன்னா இந்த ஜனங்களுடைய மீறுதலும் பாவமும் அக்கிரமமும் அதிகமாய் போயிற்று. தேவன் அவர்கள் பக்கம் நிக்கல. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, வீட்டுக்கு அடலைன்னா ஊர்ல உதவாங்கம்மா. என்னவா? வீட்டுக்கு அடங்கலன்னா ஊர்ல உதவாங்கம்மா. அது போல ஆண்டவர் வார்த்தைக்கு அடங்காத அந்த ஜனம், ஊர்ல இருக்கிறவெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கிறான். நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜா அடிக்கிறான், அசிரிய ராஜா அடிக்கிறான், சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. இவனை இஸ்ரேல் மக்களை சுத்தி சுத்தி அடிக்கிறான். அமலேக்கின் அடிக்கிறான், எபூசியன் அடிக்கிறான். சுத்தி சுத்தி என்ன பண்றாங்க? அம்மோன் புத்துல அடிக்கிறாங்க, உத வாங்குறாங்க இந்த மக்கள். காரணம் என்ன தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம மீறிட்டோம், நாம கர்த்தரோட வாழாம போயிட்டோம். அதனாலதான் வரவும் போறவெல்லாம் அடிக்கிறான். அல்லேலூயா. ஒரு நாட்கள் இஸ்ரவேல் ஜனம் வருகிறதுன்னா அலறின அசிரியன், அலறின எபோசியன், அலறி நின்ற அமலேக்கியன் தைரியமா வந்து அடிக்கிறான். அல்லேலூயா. நீங்க யாத்ராம் புஸ்தகம் நினைக்கிறேன், நீங்க யோசுவா புஸ்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா அந்த ஜனம் வருது, ஒரு ஜனம் வருது அப்படிங்கிறார். என்னாகமத்தில் படிச்சீங்கன்னா எப்படி மக்களை புல் மேய்ஞ்சி போடுறத போல மேய்ஞ்சிருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஜனம் வருகிறதுன்னு சொல்லி பயம் காட்டின தேவன். அல்லேலூயா. ஹெல்ப் பண்ணவே இல்லை அவரு. நம்மளை பத்தி பேசும்போதே கத்துறாங்க, அடிப்பார். அப்படி இருந்ததெல்லாம் போய் ஆண்டவர் அமைதியாயிட்டார். ஏன் தெரியுமா? தேவனை கோபப்படுத்தி விடுகிறோம். நிறைய நேரத்தில் கோபப்படுத்திடுறோம், தேவனை துக்கப்படுத்திடுறோம், தேவனை சஞ்சலப்படுத்திடுறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. கிருபை தான் பேசணும், சத்தியத்தை பேசணும், பேசக்கூடாது, நியாயப்பிரமாணம் இல்லைங்க. நார்மல் பிராக்டிக்கல் வாங்க. கிருபையும் சத்தியத்தை ரெண்டுத்தையும் பேசணும்ல. பிராக்டிக்கலா வாங்க. மீறுதலுக்கு யாருங்க காரணம்? நம்ம பிரச்சனைக்கு யார் காரணம்? நாம தாங்க காரணம், யாருமே இல்லை.
தேவன் விட்டுட்டார், அமைதியாயிட்டார். அமைதியாக ஆனதுக்கு அப்புறம் அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், சஞ்சலம், தலைகுனிவு, அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திச்சாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட கால அவர்களை வெயிட் பண்ண இந்த மக்கள், என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு வேற வழியில் ஆண்டவரே, நீர்தான் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் சுகமாய் அதே இடத்துல அதே ஸ்தானத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அல்லேலூயா. மீண்டும் அதே ஸ்தானத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன், அதே போல நான் மீண்டும் வாழ வைப்பேன் என்று இங்கே வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வேதனைகளை நீக்கவும், உங்கள் போராட்டங்களை மாற்றவும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான இருளான சூழ்நிலைகளை மாற்றவும் இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிலது நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நல்லா கவனிங்க, எது நம்மளை ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுத்துதோ கொஞ்ச நாள்ல அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். எனிதிங். நீங்க சாப்பிட்ற உணவு கூட வச்சுக்கோங்களேன், நல்ல செம்ம ஐட்டம், வெரைட்டியா நல்லா சாப்பிட்றீங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு உங்க சரீரத்தில் பிரச்சனை வரும். அதே போல நீங்க ஏதோ ஒரு கேம், அந்த கேம் நல்லா விளையாடுறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுத்துது, அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். எந்த ஒரு நட்பு, எந்த ஒரு உறவு ரொம்ப அதிகமா சந்தோஷத்தை கொடுக்குதோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உறவிலும் நட்பிலும் பிரச்சனை வரும். எது உங்களுக்கு அதிகமான எல்லை மீறின சந்தோஷத்தை கொடுக்குதோ அது நிச்சயம் பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்தும். அது எந்தவித சந்தேகமும் இல்லை. சொல்லுவாங்க பாருங்க பழமொழி, அளவுக்கு அதிகமானா அமிர்தமும் நஞ்சு. எல்லை மீறின சந்தோஷம் எது கொடுக்குதோ, யார் கொடுத்தாலும் சரி, நான் தப்பா நினைக்காதீங்க, உங்க கணவனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளோ, பெற்றோர், எல்லை மீறின சந்தோஷம் உங்களுக்கு யாரோ எதுவோ எப்படியோ உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது நிமித்தம் உங்களுக்கு கொஞ்ச நாள்ல பிரச்சனை வரும். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் தியானித்து, தேவனோடு இருக்கிற நேரம் எவ்வளவு அதிகமாகி, எவ்வளவு அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் இருக்கிறீர்களோ அங்கே குறைவில்லை, அங்கே ஜீவன் உண்டாயிருக்கிறது. அங்கே தரித்திரம் இல்லை, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். நீங்க சந்தோஷமாய் இருக்க வேண்டிய இடம் எது, எதை சந்தோஷமாய் வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், கல்யாணமாகி ஒரு குழந்தை பெறவர்லேருந்து தான் உங்க வீட்டில் டார்லிங் செல்லம் பட்டுலாம். உங்களுக்கும் தான் சொல்ல, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஒரு குழந்தை வரவர்லேருந்து தான் உன் மனைவி என்ன பண்ணுவா, ஆமா ஊட்டி விடுவா, தூக்கி விடுவா, எல்லாம் பண்ணி கொடுப்பா. அதுக்கப்புறம் நாய்ங்கிற மாதிரி தான் பார்ப்பா. அவ்வளோதான். இன்னும் உலகத்தில் ஒரு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாள் வரைக்கும் தான் சந்தோஷம். அந்த 90 நாளை பத்திரமா பார்த்துக்கணும். அந்த 90 நாள் யாரும் கிராஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே கட்ட வண்டி மாதிரி தான் ஓடும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது கட்ட வண்டியா இருக்காது, மிக அழகாய் கடந்து போகும். தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜீவனும் சமாதானம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமா, என்னைக்குடா பிரச்சனை முடியும்னு பார்த்தா பிரச்சனை முடியவே முடியாது. என்னைக்குடா இந்த வேதனை நீங்கன்னா முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் வந்தா கர்த்தர் அந்த வேதனையை நீக்குவார். அல்லேலூயா. நானும் நினைப்பேன், இந்த பிரச்சனைக்கு அப்புறம், இந்த காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு தான் நினைப்பேன். அது எப்போ முடியுதுன்னு இன்னொன்று வெயிட்டிங்ல இருக்கும். அது முடியும் போது இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும். இது அதை விட பெருசா இருக்கும். எப்படி? அதை விட இது பெருசா இருக்கும். அல்லேலூயா. தேவ கிருபையினால் எல்லா மலைகளையும் தாண்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் டெஸ்ட்ராய் பண்ணும், அழிக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்க அவருடைய வார்த்தையில் வாழ்வதற்கு பழகுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நலமாய் வாழும்படி விரும்புவார். வாசிங்க பார்க்கலாம், ரூத்தின் புஸ்தகம் 3:1. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ
நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். இதை தான் நான் வாசிக்க வந்தேன் 11. நகோமி என்பவள் ஒரு சபை போதகனுக்கு அடையாளமாயிருக்கிறாள். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாயிருக்கிறாள். பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே கரெக்ஷன் பண்ணுவார். ஒரு போதகனும் கரெக்ஷன் பண்ணுவான். கரெக்ஷன் பண்ணாத, கரெக்ஷன்னா கடிந்து கொள்ளாத, எச்சரிக்காத, எச்சரிப்பை கொடுக்காத, புத்தியை புகட்டாத ஒரு போதகனாக இருக்க முடியாது. தன் பிள்ளைகளுக்கு, தன் சபை மக்களுக்கு எச்சரிப்பை கொடுக்காத, கண்டித்து உணர்த்தாத, சிட்சிக்காத ஒரு போதகன் நிச்சயமாக போதகனாக இருக்க முடியாது. பரிசுத்தாவியர் அப்படியாகத்தான் எல்லா நேரத்திலேயும் நம்ம கிட்ட அப்படியே அன்பாகவே இருப்பார் இல்ல. பரிசுத்தாவியானவர் கண்டித்து எச்சரித்து உணர்த்துவாராம். அல்லேலூயா. அதே போலதான் நகோமி தன் மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள். அதிலே ரூத்தை பார்த்தும் ஓர்பாலை பார்த்து நீங்கள் என்னை விட்டு போய்விடுங்கள், என் பிள்ளைகள் மரித்து போனார்கள், இனி உங்களுக்கு என்னால் பிள்ளை கொடுக்க முடியாது, இனி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியாது. ஆனால் ரூத் சொன்னால், நான் உம்மை பின்பற்றுவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமியை பின்பற்றி ரூத் வந்தாள். இப்படி பின்பற்றி வந்த ரூத், நல்ல கவனிங்க, போதகனை பின்பற்றி வருகிற மக்கள், பரிசுத்த ஆவியானவரை நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிற மக்கள், நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எப்படி நகோமி தன் மருமகளுடைய சௌக்கியத்தை, மருமகளுடைய சுகத்தை விரும்பினார்களோ, அப்படியாய் ஒரு போதகன் தன் சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறான், அவருடைய ஆரோக்கியத்தை விரும்புகிறான், அவருடைய வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிறவர்கள், தன்னோடு கூட நெருங்கி வாழ்கிறவர்களை அவர் மேன்மைப்படுத்தும்படி தான் விரும்புகிறார். அல்லேலூயா. எங்களுக்கு என்ன அறிமுகம்? நிறைய பேர் பேசுவான். அங்கே போய் நிற்கும்போது தேவ பிரசன்னம் வெளிப்பட்டால் மாத்திரமே எங்களுக்கு அங்கே மேன்மை, இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நாங்கள் போய் பேசிட்டு சும்மா தான் வரணும். அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில் சுகத்தையும் சௌக்கியத்தையும் மேன்மையும் கொடுப்பது எதுன்னு சொன்னால் தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உதவி செய்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சுகமும் சௌக்கியம் வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரே அதை செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க எப்படி நகோமி சொல்றது போல, நீ சுகமா இருக்கும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? அவ சொல்லி கொடுக்கிறா, இரவு நேரத்துல போ, களத்துக்கு போ, போவாசி நிலத்திற்கு போ, போவாசனுடைய போர்வை நீக்கி அவனுடைய பாத தண்டையில் படுத்துக்கொள். அல்லேலூயா. இதன் அனுபவம் என்ன தெரியுமா? போ, இரவு நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல அமரு, அவருடைய பாதத்தை பிடித்துக்கொள், அவருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்து விடு. உன் வாழ்க்கை முற்றிலும் இழந்து போயிருக்கலாம், இனி வாழ்க்கை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இருக்கலாம், இனி எதிர்காலமே இல்லை என்று இருளாய் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோட வேதனையோடு இருக்கலாம். எப்பொழுது அவருடைய பாதத்தில் இரவிலே நீ நிற்க ஆரம்பித்து விட்டாயோ, கர்த்தர் உனக்கு சௌக்கியத்தை கொடுக்கும்படி, உனக்கு சுகத்தை கொடுக்கும்படி, உன் வேதனை நீங்கும்படி அவர் உனக்காக கிரியை செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. நல்லா தூங்கி பழகிட்டோம், நல்லா தூங்கி 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 பழகிட்டோம். பகலிலும் தூக்கம், இரவிலும் தூக்கம். தூங்கி தூங்கி தூங்கி, நான் சொல்றேன், தூங்கி தூங்கி உங்க காலத்தை கழிக்காதீங்க. அதிக தூக்கம் என்னைக்குமே ரொம்ப ஆபத்து. வசனம் சொல்லுகிறது, தூக்கம் கந்தையை உடுத்து வைக்குமா. எதை உடுத்து வைக்குமா? கந்தையை. வாலிப நாட்களில் தூக்கம் மிக குறைவு. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் படுக்கிறது. காலைல எந்திரிக்குது 3:30 மணிக்கு, சில நேரம் 3 மணிக்கு, சில நேரம் எப்படா விழிப்பு வரும் எந்திரிச்சு உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறது. ஒருவேளை அன்றைக்கு வேணா அது வேணா ஒரு மாதிரி தெரியலாம். அன்றைக்கு விழித்த இரவுகள் இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் இரவுகளாக இருக்கிறது. இன்னைக்கு மேன்மையான நாட்களாக இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் விழித்து நில்லுங்கள், போய் நில்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்க, விசுவாசிங்க, அவருடைய சமூகத்தில் போய் நில்லுங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்பி நில்லுங்க.
கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்காம, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காம, உங்களுக்கு மேன்மையை கொடுக்காம, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காம யாருக்கு தரப்போகிறார்? நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உங்களுக்கு ஜபங்கள், உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் வரும். அல்லேலூயா. நாம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், இப்படிதான் எனக்கு பதில் வேணும். அப்படி இல்லைங்க. நீர் என் வாழ்க்கைக்கு பதில் தாரும் அப்படின்னா தாவீது ஜெபம் பண்றார். தன்னுடைய சூழ்நிலையை முழுசா சொல்வார். நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், இப்படி தவறிட்டேன், இங்க இப்படி பண்ணிட்டேன். நீங்க படிச்சு பாருங்க சங்கீதத்தை. இந்த சூழ்நிலைக்கு எனக்கு நீதி செய்யுங்க அப்படின்னு கேட்பாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, நான் இப்படிலாம் இருக்கிறேன், எனக்கு எது நல்லதோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க. நீங்க என் மேல ஒரு பிளான் வச்சிருக்கிறீங்க. நீங்க சொல்லிட்டீங்க, குறிப்பிட்ட 16 வயசுல நீங்க சொன்னீங்க, நான் உன்னை ராஜாவாக்குவேன் நீங்க சொன்னீங்க. ஆனா நான் இப்படிலாம் சிக்கலாகவே கடந்து வரேன், பிரச்சனை ஊடாகவே நான் கடந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. கர்த்தர் அவனுக்குண்டான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில வருகிற வேதனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுப்பார். கர்த்தருடைய பாதத்தில் நின்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. இரவெல்லாம் சும்மா விழிச்சுட்டு கொட்டை ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு கூட உட்காந்துருப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். டைமே இல்லை இல்லைன்னு கூட 2 மணி வரலையும் கூட வேலை செஞ்சிருவோம். டைம் இல்லாமல் வேலை செய்கிறேன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஆகிலும் போய் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார மனது வருதா? ஆண்டவர் சமூகத்தில் கேட்க மனசு வருதா? மனசு? யாக்கோபு ஒரு இரவு முழுக்க ஆண்டுடைய பாதத்தை பிடித்து கொண்டிருந்தான். ஒரு இரவு முழுக்க தன் குடும்பத்திற்காய் போராடினான். தன் மிருக ஜீவன்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் மனைவிகளுக்காக, தன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக காலை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான். ஒன்று தெரியுமா? யாக்கோபு ஆண்டுடைய பாதத்தின் இரவு முழுக்க பிடித்திருந்தது எந்த பிள்ளைக்கும் தெரியாது, எந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கழுதிக்கும் தெரியாது. அது தேவனுக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. நான் பெற்றோர்லாம் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிறது தெரியணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கதறுவது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கட்டும். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாக்கோபு பெற்ற பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்களா? எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களா? ஒரு பிள்ளை தப்பி தவறி நல்ல பிள்ளையா பிறந்துருச்சு. மற்ற 11 பிள்ளையோ 12 பிள்ளை, ஒரு பொண்ணும் சேர்த்து அவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க அவனுக்கு, அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க. யூதா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு நல்ல பிள்ளையா பிறந்ததுன்னா யோசேப்பு மட்டும்தான். யாரையும் சொல்ல முடியாது. அவ்வளவு துன்மார்க்கர்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மோசமான பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்க தேவனுடைய பாதத்தில் இரவு நேரத்தில் விழுந்து கிடப்பீங்கன்னா அவர்கள் தலைமுறைகளை கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய செயல் நடக்கும். அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம சொல்லுவோம், எனக்கு பிறந்திருக்கு பாரு இப்படிப்பட்ட பிள்ளைங்க, இருக்கட்டும், என்ன பண்ண முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? யாக்கோபு இரவு நேரத்தை விழுந்ததை போல நீங்க விழுங்கள். யாக்கோபுடைய சந்ததியை கர்த்தர் சுகமாய் இருக்க பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்க தேவ சமூகத்தில் இரவு நேரங்களை விழுந்து பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய வசனம் எடுக்கலாம். நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி விரும்புகிறேன். ஒரு முதிர்ந்த அப்போஸ்தலன் அழகா எழுதுறார். இந்த யோவான் என்கிற அப்போஸ்தலன் எழுதுறாரு, பிரியமானவனே. யார் பிரியமானவன்? யார் மேல ஒரு பிரியமா இருப்பார்?
எப்படிப்பட்டவங்க மேல அவர் பிரியமா இருப்பார்? தானியேல் வேதம் சொல்லுது, பிரியமான தானியேலே, நீ எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சியோ நான் அப்பொழுதே உனக்கு பதில் கொடுத்து விட்டேன். அந்த பிரியமான தானியேல் எப்படிப்பட்டவன்? அர்ப்பணிப்புள்ளவன். அல்லேலூயா. உணவுல கூட, சாப்பாட்டுல கூட தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதவன். அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தரிடம்தான் தீர்வு உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்துல கிடக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாய் நின்றவன். அல்லேலூயா. நம்ம எதுல பக்தி வைராக்கியமாய் இருக்கிறோம்? எங்க உண்டை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றது, நோன்பு கஞ்சி கொடுத்தாலும் வாங்கி குடிச்சது. குடிக்கிறீங்களா அப்படி? எங்க சுண்டல் கொடுத்தானா கை நீட்டி வாங்கிக்கிறது. இங்கேயும் ஒரு கால், அங்கேயும் ஒரு, இங்கேயும் தலை காட்டிக்கிறது, அங்கேயும் தலை காட்டிக்கிறது. ஜாக்கிரதையா இருங்க. பக்தி வைராக்கியம் உள்ளவன் தானியேல். அவனை பார்த்து தான் சொல்றாரு, பிரியமான தானியேலே. அல்லேலூயா. உங்களை பார்த்து கர்த்தர் பிரியமானவன்னு சொல்றாரா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரியமானவனே, பிரியமானவளே. பிரியமான இப்பதான் பிரியமா இருக்க முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. வாலிப நாட்கள்ல நல்லா சாப்பிட ஆசைப்படுவாங்க பசங்க. அந்த வயசுல சொல்றான், எங்களுக்கு உங்க நாட்டு நான்வெஜ் வேண்டாம், உங்க நாட்டு கறி சாப்பாடு வேண்டாம், சாதாரண மரக்கறி காய்கறி சாப்பாடு எங்களுக்கு போதும். யூதர்கள் நல்லா சாப்பிடுவாங்க, வேண்டாம். ஏன்னா கர்த்தருடைய மனசை நான் என்ன பண்ணிடக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது, நான் தீட்டுப்படுத்திடக்கூடாது. பக்தி வைராக்கியம். எத்தனை முறை தீட்டுப்படுத்தி இருக்கிறோம்? தீட்டுன்னா என்னங்க? நமக்கு ஒரே ஒரு தீட்டு தான். அருவருக்கும்படியாய் மனசுல நம்ம மோசமா வச்சிருக்க, அதுதாங்க தீட்டு. அருவருப்பான எண்ணங்கள் தாங்க தீட்டு. அருவருப்பான செயல்கள் தாங்க தீட்டு. அதை நீங்க செய்யாம இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், பிரியமானவனே, பிரியமானவனே. ஹல்லேலூயா. அதான் இங்க சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. இந்த ஆத்துமா எதுல வாழும்? நான் ஏற்கனவே சொல்ல, ஆத்துமா நீதியிலையும் பரிசுத்தத்திலும் தான் வாழும். இந்த ஆத்துமா அதுல தான் வாழும். நமக்கு நீதியானவர் யாருங்க? யாரு? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நீதியானவர், தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து நீதியானவர். என் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தார். ஆகவே எனக்கு நீதி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் எனக்கு நீதி. என் வாழ்க்கையில் அவர் நீதியானபடினாலே நான் பரிசுத்தமாகி விட்டேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால் நான் பரிசுத்தமாகி விட்டேன். என் ஆத்துமா மரித்ததல்ல, என் ஆத்துமா ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த ஆத்துமா கர்த்தருடைய நீதியில பரிசுத்தத்துல வாழுது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமா எதற்கு இசைந்து கொடுக்கணும்னா, நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் விட்டு கொடுக்கணும், வாழணும் அதன்படி. அல்லேலூயா. அப்படியானால் அப்படி நீதியின்படி வாழும்போது அவர் என்ன செய்வாரா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ரூத் 19:2 படி, சாரி, நீதிமொழிகள் 19:2 படிங்க. ஆத்துமா அறிவில்லாம இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். நல்ல கவனிங்க, ரொம்ப அழகா அது வசனத்தை சொல்லுது பாருங்களேன். ஆத்துமா அறிவில்லாம இருக்கிறது நல்லதில்லை. வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். எதை குறித்த அறிவு? நீதியை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாமனால சங்காரமாக செத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீதியை பற்றி நமக்கு தெரியணும், தெரிஞ்சா நீதியின்படி வாழணும். அல்லேலூயா. நிறைய பேர் நீதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நீதியின்படி வாழ்றதுக்கு ஆசைப்படுறது இல்லை. நீதியை தெரிஞ்சுக்கணும், அதான் அறிவு. புரியுதுங்களா? சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும், வேதத்தை குறித்த அறிவு. அப்போ இந்த ஆத்மாவுக்கு வேதத்தை குறித்த, நீதியின் பாதையை குறித்த அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதில்லை. ஏன்னா அப்படி இல்லைன்னா
இந்த ஆத்துமா நரகத்துக்கு நேராக பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிடும். வாசிங்க நீதிமொழிகள் 2:10 படிங்க. நீதிமொழிகள் 2:10. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும். இந்த வேத அறிவு தான் ஆத்துமாவில் இன்பத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சத்தியம் இன்பத்தை கொடுக்கும். இந்த இன்பத்தை யாரும் பறிச்சுக்க முடியாது. இந்த இன்பம் நிலையாய் நிற்கக்கூடிய இன்பமா இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 23:3 படிங்க. சீக்கிரம் வாங்க. சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். போதும். அவர் ஆத்துமாவை என்ன பண்றாரா? தேற்றுகிறார். எப்படி தேற்றுவார்? வேத வசனத்தின்படி தேற்றுவார். தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய சத்தியத்தினாலே அவர் நம்மை தேற்றுவார். சங்கீதம் 25:20 படிங்க. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை காப்பாற்றுங்க, தேற்றுங்க, காப்பாற்றுங்க. நம்மை தேற்றுவதும் தேவனுடைய வார்த்தை. இந்த ஆத்துமாவை நரகத்திற்கு நேராய் போய்விடாமல் காப்பாற்றுவதும் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த வார்த்தையை விசுவாசமா பிடித்து கொள்ளுங்க. அவர் அது ரொம்ப தெளிவா சொல்றார். ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. அப்போ நம் வாழ்க்கையில வருகிற சுகம், மேன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த ஆத்துமாவோட கனெக்டா இருக்குது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ள வாழ்ந்தா, நலமானதா இருந்தால், நல்ல எண்ணங்களோடு இருந்தா, நல்ல சுபாவங்களோடு இருந்தா வாழ்க்கை நலமாக அமைந்துவிடும். அல்லேலூயா. வாழ்க்கை சுகமா இருக்கும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:38 படிங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவான்னா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. பின்வாங்கி போனா என் ஆத்துமா பிரியமா இருக்கு. அதனால விசுவாசத்தினாலே நீதிமான்களாகும்படி முயற்சிப்போம். விசுவாசிங்க, கர்த்தருக்கு பிரியமா வாழுங்க, உங்க ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தைக்குள் நடத்துங்க. நிச்சயமாய் உங்கள் வேதனை நீங்கும், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க உபாகம் 33:12 வீட்டில் போய் படிங்க. பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவனுடைய எல்லைகளுக்குள் அவர் வாசமாய் இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாய் இருப்பார்.